ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோலாம் பார்க்குறதுக்கு நேரமெலாம் இருக்குமோ என்னன்னு தெரியல. பாருங்கள், வீடியோலாம் பாருங்கள். இப்போ தான் புதுசாக போட்டுட்ருக்கேன். அப்புறம் யாரையும் பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஒருத்தவங்கள குறை சொல்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஈஸியான விஷயந்தான். அவங்களுக்குலாம் பயங்கரமாக வலிக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு வெற்றியை தேடி போகிறான்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 10 படிக்கட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். 10வது படிக்கட்டில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் வந்து அந்த 10 படிக்கட்டை தாண்டி போகிறது பெரிய விஷயம். முதல் படிக்கட்டை எடுத்து வச்ச உடனே ஒருத்தன் காலை வாரி இழுத்து போட்டுருவான். 2வது படிக்கட்டை எடுத்து வச்ச உடனே ஒருத்தன் 2 காலையும் கூட வெட்டிடுவான். 3வது படிக்கட்டில் காலை எடுத்து வச்சுன்னா தலையும் வெட்டிடுவான். 4வது படிக்கட்டை எடுத்துகிட்டு வச்சோன்னா ஒருத்தன் பாவம் வச்சு நம்ம உடம்பே அழிச்சிருவான். அந்த மாதிரி தான் இந்த உலகம். ஒருத்தவங்களை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது காலமும் சரி, மனிதனும் சரி, எல்லாமே தடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எதுவுமே கவலைப்படாதீங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். அப்போ தான் அந்த 10 படிக்கட்டுக்கிட்டே நம்ம போய் நிற்க முடியும். ஆமாம், எதையும் வந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். முயற்சி பண்ணால் தான், முயற்சி பண்ணிவிட்டு அதை நம்ம பாதியிலே விட்டுறக்கூடாது. முயற்சி பண்ணணும். சில விஷயம்லாம் அப்படி தான் நடக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம நியாயமான ஒரு விஷயம் இது பண்ணாலும் கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஒருத்தவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நியாயமாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறப்ப அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுமாரி நியாயமாக ஒரு விஷயம்லாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆமாம், வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி பொதுவாக எதாவது பேசலாமேன்னு தான் எனக்கும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் திறந்துருக்கேன். இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான். ஏன்னா இது சும்மாலாம் இருக்க முடியாதுல்ல. ஏன்னா இதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே செஞ்சிகிட்ருக்கேன். ஆமாம், நல்லது பண்ணாலே இப்போ அந்த கெட்டவனை தான் ஆகணும்னு நினைக்கிறேன். நல்லவனை ஆனாக்க கெட்ட பேர் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், பார்ப்போம் எவ்வளோ தான் நம்ம கெட்ட பேர் வாங்க போகிறோம், என்ன ஏதுன்னுட்டு பார்ப்போமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.